இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம் பிப்ரவரி 2026. இன்று நாள் 57, தேதி 27/2/2026, வெள்ளிக்கிழமை, நேரம் மாலை 9 மணி 1 நிமிடம். நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 4 முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 4 என்ற தலைப்பில் நம்மிடம் 2 மாஸ்டர்ஸ் உரையாட உள்ளார்கள். ஒருவர் கிருஷ்ணகிரிலிருந்து மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள், இரண்டாவதாக திருச்சியிலிருந்து டாக்டர் கௌதம் அவர்கள். மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் வெஜிடேரியனிசம் ஃபுட் ஹேபிட்ஸ், சைவ உணவு பழக்கங்கள், உணவு முறைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். அடுத்தது இரண்டாவதாக யூரின் தெராப்பி என்ற தலைப்பில் டாக்டர் கௌதம் அவர்கள் திருச்சியிலிருந்து உரையாற்றுவார்கள், சிறுநீர் சிகிச்சை பற்றி. இரண்டாவது நிகழ்ச்சியாக சுமார் 9 மணி அளவில் தியான பயிற்சி மேற்கொள்ளப்படும். ஒரு 40 நிமிடங்கள் அல்லது 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு மேலாக அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 4 முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 4 என்ற தலைப்பில் நம்மிடம் முதலில் உரையாற்ற உள்ள மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி, கிருஷ்ணகிரியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் 2018 ஆனாபானசதி தியானத்தை பிராக்டிஸ் செய்து வருகிறார்கள். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் எக்ஸாம் என்றப்படும் ஒரு பரீட்சையினை தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் மிகச்சிறந்த முறையில். அவர்கள் 2003 சன் டிவி விசுவின் அரட்டை அரங்கம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்ற விருதினை பெற்றுள்ளார்கள். அவர்கள் நம்மிடம் பேசுவார்கள். இரண்டாவதாக அந்த யூரின் தெராப்பி பற்றி டாக்டர் கௌதம் அவர்கள் பேச உள்ளார்கள். அவர்கள் ஒரு BNYS நேச்சுரோபதி டாக்டர். அவர்கள் JSG மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் படிப்பு முடித்தார் 2019. அவர்கள் 7 வருடங்களுக்கு மேலாக அனுபவங்கள் பெற்றவர். தற்சமயம் அவர்கள் ஸ்ரீ சக்கரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஆஸ்பத்திரியை திருச்சி பாலக்கரையில் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் ஒரு திருச்சி மாநகரை சேர்ந்தவர். அவர்களுக்கு 2 வருடங்கள், அதாவது இந்த சிவம்பு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படும் கோலாப்பூரில் உள்ள சிவம்பு ஹாஸ்பிட்டலில், அதாவது அவர் 2 வருடங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இன் சிவம்பு அதில் பயிற்சி பெற்றுள்ளார். மேலும் பூனாவில் அவர் பயின்று அதில் யூரின் தெராப்பி என்ற ஒரு படிப்பினை படித்து அதுவும் பயிற்சி பெற்றுள்ளார். அவர் அவர் ஒரு யூரின் தெராப்பியில் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கடந்து வந்துள்ளார். மேலும் அவர் கேன்சர், ஸ்கின்னு, கிட்னி டிசீஸு போன்றவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்துள்ளார். ஸோ அவரும் பேச உள்ளார் நம்மிடம். இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் வருவதற்கு ஒரு 5 நிமிடம் அந்த மாதிரி ஆகும் என்பதால் நான் உங்களிடம் நமக்கு ஒரு குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி என்ற நோய் கண் பார்வையில் ஏற்படும். அதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். அந்த பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய வழிமுறைகள்.
அதாவது கண் பார்வை என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான வரப்பிரசாதமாகும். நம் சுற்றுப்புற உலக அறிவையும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளவும் கல்வி கற்கவும் வேலை செய்யவும் பார்வை முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு குழந்தையின் வளர்ச்சியிலும் பெரியவர்களின் சுயநினைவு மற்றும் தன்னம்பிக்கையிலும் பார்வை அத்தியாவசியம். நல்ல பார்வை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு பாதுகாப்பான வாழ்விற்கும் அடித்தளமாக உள்ளது. அதனால் பார்வையை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். கண் பார்வையை மெதுவாக கெடுத்து அறிகுறிகள் இல்லாமல் பார்வை முழுவதையும் பாதிக்கும் 2 முக்கிய நோய்கள், ஒன்று குளுக்கோமா மற்றும் இன்னொன்று நீரிழிவு ரெட்டினோபதி. இவை இரண்டும் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பார்வை இழப்பை தடுக்கலாம். இது குறித்து ஒரு மருத்துவமனையில் கூறியிருப்பதாவது பின்வருமாறு. குளுக்கோமா என்பது கண்ணீர் அழுத்தம் அதிகரிப்பதால் பார்வை நரம்பு பலவீனமாவதால் ஏற்படும் நிலை. இது சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட், அதாவது சைலண்ட் தீஃப், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் பார்வை குறைந்துவிடும் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாமல் பக்கவாட்டு பார்வை மெதுவாக குறைந்துவிடும். ஆபத்து காரணிகள்: 40 வயதுக்கு மேல் குடும்ப வரலாறு, நீண்ட கால ஸ்டெராய்டு மருந்துகள், உயர் கண் அழுத்தம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம். அறிகுறிகள்: இவை ஆரம்பத்தில் இல்லை. இந்த குளுக்கோமாவில் பக்கவாட்டு பார்வை குறைவு, கடைசியில் மைய பார்வை பாதிக்கும். தடுப்பு: 40 வயதிற்கு மேல் வருடத்திற்கு ஒரு முறை கண் பரிசோதனை, கண் அழுத்தம், அதாவது IOP என்ற கண் அழுத்தம் அளவீடு, OCT விஷுவல் ஃபீல்டு பரிசோதனை, மருத்துவர் கூறிய கண் சொட்டு மருந்துகள் முறையாக பயன்படுத்துதல் நாம் வேண்டும். 40 வயதுக்கு மேலாக. ஸோ 40 வயசுக்கு மேலே நம்ம ஐயை ரெகுலராக செக் பண்ணிக்கணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். வருடத்துக்கு 2 முறை கம்பல்சரியா செக் பண்ணணுங்க. நீரிழிவு ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி. அடுத்ததாக குளுக்கோமா பத்தி பேசணும். அடுத்தது நீரிழிவு ரெட்டினோபதி பத்தி பேசுறோம். டயபெட்டிக் ரெட்டினோபதி என்பது நீரிழிவு நோயால் கண் பின்புறம் உள்ள ரெட்டினாவில் இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் நிலை. யாருக்கு அதிக ஆபத்து? 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள், சர்க்கரை டிசீஸ் உள்ளவங்க, கட்டுப்பாடு இல்லாத இரத்த சர்க்கரை, பிளட் சுகர், உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், கர்ப்பகால நீரிழிவு போன்றவைகள் இது உள்ளவர்கள் அதிகமாக இந்த ரெட்டினோபதி டிசீஸால் பாதிக்கப்படுவார்கள். அறிகுறிகள்: ஆரம்பத்தில் இல்லை, மங்கலான பார்வை, கரும்புள்ளிகள், புளோட்டஸ், திடீர் பார்வை குறைவு. இதை தடுக்க வேண்டிய முறைகள்: HbA1c கட்டுப்பாட்டில் வைத்தல், ஆண்டுதோறும் டைலேட்டட் ஃபண்டஸ் பரிசோதனை, தேவையான போது லேசர் சிகிச்சை, anti-VEGF இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்த 4 சிறிய செயல்முறைகள். நம்பர் 1, சர்க்கரையை பொறுத்தமட்டில் நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதனையும் சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு நேரம் ஒழுங்காக இருந்தால் மருந்து நேரமும் தவறாது. மருந்துகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். 2வது, மருந்துகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். 3வது, வாழ்க்கை முறையை நெறிப்படுத்த வேண்டும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க. தினமும் 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். அதை தவிர புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இருந்தால் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்திவிட்டால் மிகவும் நல்லது. குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் நிறுத்திவிட வேண்டும். நம்பர் 4, குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் கண்களை பற்றி. இந்த 2 நோய்களும், குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி நோய்களும் ஆரம்பத்தில் அறிகுறி தராமல் இருப்பதால் பலர் பார்வை குறைந்த பிறகே மருத்துவரை அணுகின்றனர். ஆனால் இவை 2ம் முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை எடுத்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம். பார்வை நன்றாக இருக்கிறது என்பது கண்ணலம் நன்றாக இருக்கிறது என்பதில்லை. 40 வயதுக்கு மேல் இருந்தால் வருடாந்திர கண் பரிசோதனை செய்ய அவசியம்.
இயர்லி ஒன்ஸாவது ஐ டெஸ்ட் பண்ணணுங்க. நீரிழிவு நோயாளிகள் பார்வை குறைவு இல்லாவிட்டாலும் ஆண்டுதோறும் ரெட்டினோ பரிசோதனை செய்ய வேண்டும். மருத்துவர் கூறும் சிகிச்சையை நிறுத்தாமல் தொடர வேண்டும். கண் பார்வை வாழ்க்கையின் ஒளி, விழிப்புணர்வே பார்வை இழப்புக்கு எதிரான முதல் மருந்து. ஸோ விஜிலண்ட் அவேர்னஸ், அதுதான் பார்வை இழப்புக்கு எதிரான முதல் மருந்து. ஸோ தடுப்பு, பரிசோதனை மற்றும் சரியான சிகிச்சை பார்வை இழப்பை தடுக்க 3 முக்கிய ஆயுதங்களாகும். ஸோ இதை பத்தி குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி பத்தி தெரிந்து கொண்டோம். அடுத்தது ஒரு கண் பராமரிப்பு சார். கண்களில் தூசி விழுந்தால், நம்ம சார் வர்ற வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் அதை சொல்றேன் சார். மாஸ்டர் சொல்றாங்க. கண்களில் தூசி படும்போது கண்களை நாம் பொதுவாக தேய்த்து விடுகிறோம். ஸோ அவ்வாறு தேய்க்கும் போது நம் கருவிழியில் உள்ள முதல் அடுக்கான எபிதிலியம் அடுக்கு காயமடைகிறது. இவ்வாறு ஏற்படும் காயம் எபிதிலியம் அடுக்கின் மறுவளர்ச்சியில் 24 மணி நேரத்தில் தானாகவே சரியாகி விடுகிறது. இதனால் அதிக அளவு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் இந்த கருவிழி முதல் அடுக்கு தொற்று கிருமினால் பாதிப்படையும் போது கருவிழியில் புண் ஏற்படுகிறது. பொதுவாக புஞ்சை, பாக்டீரியா, அக்கன்தபிமா வகை தொற்றுகளால் அதிக நோய்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதிக நோயாளிகள் கருவிழி புண்ணை ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே கண் மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெற வேண்டும். அப்படி செய்வதனால் அதிக அளவு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். கண்களுக்கு நாட்டு மருந்து பயன்படுத்துவதால் தான் கருவிழி புண் அதிகமாகும். அதனால் கண்களுக்கு ஜென்ரலா தாய்ப்பால்லாம் விடுவாங்க. ஸோ கண்களுக்கு தாய்ப்பாலை விடுவதையும் இலைச்சாறு ஊற்றுவதையும் அந்த மாதிரி பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் டாக்டர்கள். ஸோ விவசாய தொழில் சார்ந்தவர்களுக்கு பூஞ்சை வகை தொற்றுகளால் ஏற்படும் காளான் கருவிழி புண் உருவாக அதிக வாய்ப்புள்ளது. கருவிழி ஒட்டு கண்ணாடி சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்கு பாக்டீரியா அல்லது அக்கன்தபிமா வரை தொற்று கருவிழி புண் உண்டாக வாய்ப்புள்ளது. கண்களில் மண், தூசி போன்ற வெற்று பொருட்கள் பட்டவுடன் கண்களை தேய்க்கக்கூடாது. சுத்தமான நீரால் நன்கு கழுக வேண்டும். கண்களை கழுவணுங்க. எல்லா விதமான வேற்று பொருளும் கண்களை கழுவும் போது வெளிவராது. பிசிறு, வெடிமருந்து போன்றவை ஊசி மூலமாகவோ பஞ்சு மூலமாகவோ மருத்துவரால் நீக்கப்பட்டு வருகிறது. எனவே வேற்றுப்பொருள் விழுந்தவுடன் கண் மருத்துவரை நாம் உடனே ஆலோசித்து அதற்குரிய தீர்வு காண வேண்டும். இவ்வாறு செய்தால் கருவிழிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும். நான் இப்பொழுது சிறிது நேரம் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் ரிகார்டிங் குளுக்கோமா, நீரிழிவு ரெட்டினோபதி மற்றும் கண்களில் தூசி விழுந்தா பற்றி. நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் கிருஷ்ணகிரிலிருந்து மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் அவர்கள் அந்த வெஜிடேரியன் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். மாலை வணக்கம் சார். சார் மாலை வணக்கம் சார். வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். சார் சார் உங்களை பத்தி ஒரு குறிப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார், டைம் இருந்ததோட. இப்ப நீங்க அந்த உரையை தொடரலாம் சார். ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 4 முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 4 அந்த வெஜிடேரியன் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ற தலைப்பில் இப்போது ஐயா நமது சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் அவர்கள் உரையாற்றுவார்கள். சார், ஓவர் டு யூ சார். நன்றி பழனிப்பன் சார். எல்லாரோடையும் சாரி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பண்ண வேண்டியதா போச்சு. நன்றி. எனக்கு இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நமக்கு அமைத்து கொடுத்த டாக்டர் அவர் பேர் என்ன சார்? குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார். டாக்டர் குருஜி ரங்கநாதன் சார் அவர் தான் ஃபவுண்டர் மகாவதார் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர். அண்ட் இவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த அன்டயர்டா நம்ம பழனிப்பன் சார் எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாம் பூ மாலை மாதிரி கோர்த்து எல்லாருக்கும் கொடுத்ததுல அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப
எந்தவித சங்கடங்கள் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதிரி டிவி எல்லாம் விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து நம்ம மகாதா ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அந்த இதை கவனித்துக் கொண்டிருக்கும் ஆத்மன்பல் அனைவருக்கும் மற்றும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த தியானத்தின் ஞானத்தின் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும் மகாதார் பாபாஜிற்கும் சதானந்த யோகியர்களுக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அப்தாத்மாக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் என் பெற்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எத்தனையோ நம்ம இருக்கோம், ஆனா டெய்லி நம்ம ஃபேஸ் பண்றது ஒன்னே ஒண்ணு என்னன்னா அந்த உணவு உறக்கம் இல்லைன்னா அது ஒண்ணுமே சரி வராது. நம்ம என்னத்துக்காக பாடு பண்ணுறோம், எதுக்காக இந்த உழைக்கிறோம்னா இந்த எஞ்சான் இதுல இது அந்த வயிறுக்கு தான். இந்த நம்ம ஒரு ஜான் வயிறுக்காக தான் இத்தனை உழப்பு இத்தனை குழப்பு எல்லாமே. அந்த அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ எடுத்து சொல்றோம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படின்னா, இந்த செய்த உணவுல நிறைய விதங்கள் இருந்தாலும் அதை சைவம் அசைவமா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சைவங்கிறது தாவர உணவுகள் எல்லாமே சாப்பிடுறது, அசைவங்கிறது உயிருள்ள பொருட்களை கொண்டு அதை சாப்பிடுறது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியமா என்ன என்பது என்ன, நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? மற்றும் மனம், சமூக நலன், இதெல்லாம் சீரான உணவு, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், நோய் தடுப்பு முறைகள் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான் இந்த சொல்ல போனா இந்த சைவ உணவு. சில பேர் கூட சொல்லுவாங்க அதுல மட்டும் உயிரில்லையா சார், இன்னைக்கு எல்லாமே இருக்கு சார். ஆனா நமக்காக நமக்காக வளர்றதுன்னா தாவர உணவுகள் தான். அதுல இருக்கிறது எல்லாமே நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய பலனடைஞ்சிருக்கு. நம்ம உடல் அமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கே தவிர்த்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா இந்த ஆன்மீக விஞ்ஞானிகள் சொல்றது அப்படிதான். என்னன்னா, நமக்கு கூரான பற்கள் இல்லை அது கடிச்சு சாப்பிடுறதுக்கு. அதே மாதிரி இன்டெஸ்டைன்ஸ் சின்னதல்ல, நமக்கு பெருசு. அது எல்லாமே இது. ரெண்டாவது, நம்ம சைவம் சாப்பிட்றதுல எவ்வளவோ பெனிஃபிட் இருக்கும்போது அதை தவிர்த்து ஒரு உயிரை நான் வாழணும்னு நினைச்சு இந்த பூமிக்கு வந்திருக்கேன், என்னை எதுக்கியா கொள்றீங்க? எந்த உயிரும் தான் செத்து போகணும்னு நினைச்சு வர்றதில்ல. தானாலும் சத்தா அதை நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லைங்கிறாரு பத்திரிச்சு. ஆனா அதை கொன்னு அதை பிடிச்சி அதை நான் இன்னும் வாழணும்னு சொல்லித்தான் அது கதறுது, ஐயா விட்டுருங்கய்யான்னு. ஆனா யார் விடுறாங்க? அது விடுறதே இல்லை. அதை நல்லா கெட்டியா பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி ஏதோ பண்ணிடுறாங்க. அப்போ அதுக்கு அது அசைவம் ஆயிடுது. அசைவம் ஆகும்போது அந்த மிருகங்கள் எல்லாமே அந்த நிறைய பாதப்பட்டு தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே அதை வச்சு இது இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த உணர்வே நமக்கும் வரும். ஏன்னா அதனுடைய டிஎன்ஏ தான் நமக்கும் வரும் இல்லைங்களா? சாப்பிடும்போது அப்படியே முட்டிக்கும். சரி, ரைட்டு. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நேரம் இல்லை. இப்போ நாம என்னன்னா, ஆரோக்கியத்திற்கான முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, 1 உடற்பயிற்சி, 2 தூக்கம், 3 தண்ணீர், 4 உடற்பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்போ 5 மனநலம். இப்போ இந்த 5 நமக்கு தேவை. என்னென்ன சொல்லுங்க? உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமுங்க. 2வது மனநலம். மனநலத்துக்கு முக்கியம் மனசு நல்லா இருக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன சாப்பிட்டாலும் தெரியாது. அடுத்து தூக்கம். அந்த தூக்கங்கிறது அதாவது சராசரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் நிச்சயமா தூங்கினா நல்லா இருக்கும். அது தண்ணீர். அப்போ உடற்பயிற்சி, தண்ணீர் குடிச்சே ஆகணும். அது நிறைய அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் வந்துச்சு. சில பேர் மினரல் வாட்டர் பண்றாங்க. அதுல சில மினரல் வாட்டர்ல அந்த இதெல்லாம் பிரிச்சிடுறாங்க, ஒண்ணுமே இருக்காது. மினரல்ஸ் இருக்குது. மினரல் வாட்டர்ன்னு சொல்ற மற்றது மினரல்ஸே இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆயிடுது. சில பேர் சில அக்வா கம்பெனிலாம் இதுல மினரல்ஸ் இருக்கு, அந்த தண்ணியில இருக்கிற டெஸ்ட்டை மட்டும்தான் அதை எடுக்கும், அந்த உப்பு மட்டும் பிரிக்கும், இது எல்லாம் மினரல்ஸ் அப்படியே இருக்கும்னு சொல்லி கூட வருது. அதே போல பரிசோதனை நம்ம இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். உடற்பயிற்சி நம்ம எவ்வளவு நேரம் செய்யணுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது.
நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி எப்படி செய்யணுங்கிறத வந்து அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வயசு எப்படி இருக்கோ பாடி பில்டப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யலாம். இல்லையா நம்ம சாதாரணமா ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு என்ன செய்யறோம் அந்த அந்த இது செஞ்சா போதும். அது நல்லா வாக்கிங், அதே போல சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன சின்ன வெயிட் லிஃப்டிங்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு மூச்சு பயிற்சி செஞ்சு அன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் வேணுங்கிற ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறது வந்து உடற்பயிற்சி. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் செஞ்சிடறது எல்லோருக்கும் நல்லது. அது நம்ம ஷெட்யூல்ல இருக்கட்டும். ரெண்டாவது ப்ரியாரிட்டி வச்சிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா மனநலம். மனநலம்னா என்ன? மனசை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ வந்து லாஃபிங் குத்தா மாதிரி எப்பயுமே ஆரோக்கியமா சிரிச்சுக்கிட்டு இன்முகத்தோட இருக்கணும். ஆமா, அது எப்படி இருக்கணும்? நமக்கு எப்படி எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். என்ன பிசினஸ்ல இல்லையா, வேலையில இல்லையா, இல்ல நம்ம வந்து அக்கம் பக்கம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம், அது நல்லதா இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். அதுல ஏதாவது கொஞ்சம் வில்லங்கமோ பின்னமோ ஏற்பட்டுச்சுன்னா அதனால மன வருத்தங்கள் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்னா மன அழுத்தத்தோட இருக்கும்போது நேர்மறையான எண்ணங்களோட இருக்கும்போது அதுக்கெல்லாமே வந்து நேர்மறையான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கணும், இருக்கக்கூடாது. நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா தியானம் செய்யணும். தியானத்துல எத்தனையோ வகை தியானம் இருக்கு. இதுல வந்து நாம வந்து எளிமையான தியானம், அது ரொம்ப சிக்கனமான செலவில்லாத தியானம். அதே போல நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய தியானம் என்னன்னா ஆனா அபான சதி தியானம். இந்த ஆனா அபான சதி தியானத்தை நம்ம பத்திரிச்சு எவ்வளவு சயின்டிபிக்கா ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றதுன்னா அப்படி அந்த எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது பதாஞ்சலிக்கு முனிவருடைய சுகமன பிராணாயாமம் ஒண்ணு. ரெண்டாவது எகிப்துக்கு எப்படி இது பண்ணாருன்னு தெரியல, அங்க இருக்கிற பிரமிடோட சக்தி எடுத்துட்டு வந்தாரு. ரெண்டு. மூணாவது இது ரெண்டையும் இணைச்சு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கணும். அந்த பிரமிடுக்கு கீழே உட்காரணும்னு அவசியம் இல்லை. பிரமிடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹெட் பிரமிடு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுல உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சா சுகமன பிராணாயாமத்துல உங்களுக்கு எல்லா வியாதியும் குணமாகுது, எல்லா மன அழுத்தமும் போயிடுதுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம இதுல வந்து யாரும் எந்த செலவும் செய்ய வேணாம். வீட்டுல ஒரு இடத்துல நமக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், உட்கார இடம் கிடைச்சா போதும், நம்ம தியானத்துக்கு போயிடலாம் இல்லையா? இதுக்காக நம்ம காலையில 5 மணிக்கு விடிய காலையில அரச மரத்துக்கு ஒன்றும் கிடையாது. இது வெள்ளை ட்ரெஸ் போட்டு அதுவும் கிடையாது. எந்த மஞ்சள் கலரு ஏதோ கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுவுமே உங்க கையில என்ன இருக்கோ அது என்ன போட்டிருக்கணும் அது சுகமா எந்த டைட்டா வச்சுக்க வேணாம், எதுவுமே இல்லைங்க. சுகமான பிராணாயாமா தப்ப நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சாவே போதும். வேற மந்திரங்கள் இருக்கா? ஐயோ இல்லையா. ஏதாவது சாமி நினைச்சுக்கணுமா? இல்லையா. குலதெய்வத்தை அதெல்லாம் முன்னால நினைச்சுக்கோங்க. தியானத்துல எதுவுமே வேண்டாம். தியானத்துல உங்க வந்து நிர்மல ஸ்திதி கொண்டு வரணும். அவ்வளவுதான். உங்க இதுல பிரம்ம எந்திரத்துக்கு போகும்போது நம்ம எந்த எண்ணங்களும் இல்லாம நிர்மல ஸ்திதியில இருந்தா அதுவே அந்த இதுக்குதான் சுகமான பிராணாயாமம். ஸோ மனநலத்துக்குள்ள வந்து நம்ம செய்யக்கூடியது என்னன்னா தியான பயிற்சி. தியான பயிற்சி செய்ய 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 வாழ்க்கையில எவ்வளவோ உயரத்துக்கு போகலாம், எவ்வளவோ நல்லதெல்லாம் நடக்கும், எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வெளியே வரலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரச்சனையில இருந்து தீர்ந்து வெளியே வந்தாவே அதை விட என்ன வேணும் நமக்கு? அவ்வளவு ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அதனால நம்ம அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னன்னா தூக்கம்ங்க. தூக்கம் வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாவே இருக்குது. நிறைய பேர் மாத்திரைங்க எடுத்துக்கிட்டாலும் தூக்கம் வரும். அந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டு தூக்கம்னா அது நல்லதுங்களா? தப்புங்க. நம்ம இயற்கையா தூங்கணும், இயற்கையா எந்திரிக்கணும், அதுதான் நல்லது. அப்போ நம்ம தூக்கம் வர்றதுக்காக மாத்திரையை சாப்பிட்டா உடல்ல ஏதோ ஒரு கிட்னிக்கு பாதிப்பு வரலாம், ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரலாம், ஏதோ ஒண்ணு செய்ய அவனை தூண்டக்கூடாது, தானா வரணும். அதுக்குதான் நம்ம இந்த தியானங்கள்லாம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமான வாழ்க்கை
ஒரு அறிகுறிகள். அப்போ தூக்கம் வந்து நீங்க 1 மணி நேரம் தியானம் செஞ்சா போதியா, அது 6 மணி நேர தூக்கத்துல என்னென்ன செய்யுமோ அது எத்தனையும் செஞ்சு விட்டுரும். அதனால நீங்க தியானத்துக்கு நீங்க 1 மணி நேரம் செய்ய உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நம்ம தியானம் செய்யறது கம்பல்சரி. அப்போ தூக்கம் வந்து கம்பல்சரி. ரெண்டு தான் அது. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தூக்கம், இன்னொரு பக்கம் தியானம். சரியா போச்சு. அடுத்தது என்ன? தண்ணீர். அப்போ அடுத்தது தண்ணீருக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து சில பேர் காய்ச்சி குடிங்கிறாங்க, சில பேர் வந்து சீரகம் தண்ணி போட்டு சாப்பிடுங்கிறாங்க, சில பேர் வந்து மினரல் வாட்டர் குடிங்கிறாங்க. எல்லாருமே நல்லதுதான். அது இல்லாம ஆத்து தண்ணி குடிக்கிறது நல்லது. அங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் பக்கமா இருக்க நல்ல தண்ணியை கிணறுல எடுத்து குடிக்கிறது நல்லது. எல்லாமே நல்லது. ஆனா உடம்பு குடிக்கணும். குடிச்சாதான் நல்லது. குடிக்காம அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லது இல்லை. நல்ல தண்ணியா பார்த்து நல்லா மறுபடியா சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் குடிக்க சொல்றாங்க. முடிஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிங்கன்னா இல்லை டீடாக்ஸ் ஆகி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அடுத்தது 5வது என்ன? உடற்பரிசோதனை. உடற்பரிசோதனை என்ன செய்யணும்னா நம்ம வந்து முழு உடற்பரிசோதனை செய்யறாங்க நிறைய பேர். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் எங்க 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 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் முழு உடல் பரிசோதனை செய்தால் 7,000 ரூபாய் இல்லை, 1,999 ரூபாய்ன்னு கொடுப்பாங்க. சில ஆஸ்பத்திரியில 6,999 ரூபா. இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள வாங்க. எதுவுமே இல்லைங்க. ஜிஹெச்சுக்கு போனோம்னா 250 ரூபால அவங்க வந்து அழகா வந்து பண்றாங்க. சில பேருக்கு அந்த கூட்டம் பார்த்தாவே அலர்ஜி ஆயிடும். சில பேருக்கு பணம் பார்க்காம பிரைவேட்லயும் செஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்போ நல்ல ஜிஹெச்ல எல்லாம் நல்லபடியாவே செய்யறாங்கன்னு செய்தி வந்துருக்குது. ஆமா. அப்புறம் இது எல்லாமே நம்ம எதுக்காக செய்யறோம்னா முழு உடல் பரிசோதனை செய்யறதுக்கு நமக்கு என்ன நோய்கள் வரும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன செய்யலாம்னா ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிறாங்க. அதை வந்து கொடுவாள் எடுத்து அருவாள் எடுத்து வெட்டுறதை விட முளையிலே கீழ்றது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இப்போ ஒரு இது வருதுன்னா அதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அதுக்கு உண்டான நோய்க்கு வாய்க்கட்டுப்பாடு பண்றதோ இல்லை நோயை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாங்கிறதுக்கு நம்ம முழு உடற்பரிசோதனை செய்யறது மிக மிக அவசியம். சரி, அப்போ சீரான உணவு. இப்போ சீரான உணவு நம்ம சாப்பிடணும். என்னென்ன சாப்பிடலாம்? காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் நிறைந்த ஒரு உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பதிரிஜி என்ன சொல்றாருன்னா, அரை வயிறு சாப்பிட்டியா, 1/4 வயிறு தண்ணி குடியா, 1/4 வயிறு காத்தா வச்சுக்கோயா. நீங்க சாப்பிடும்போது கூட இலை எப்படி மாத்தி வச்சுக்கோங்க. இலை வந்து வைக்கும்போது என்னன்னா நம்ம வந்து சாதம் ஒரு பக்கமும் காய்கறி ஒரு பக்கமும் வைப்பாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம்னா காய்கறி பக்கம் உங்க பக்கம் திருப்பிக்கோங்க, சாதம் அந்த பக்கம் வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்கய்யா, கொஞ்சமா சாதம் வச்சு சாப்பிடுங்கய்யா, காய்கறிகளை தொட்டு தொட்டு சாதத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிற. இப்போ நம்ம முதல்லலாம் என்ன செய்வோம்னா நிறைய சாதத்தை போட்டுட்டு சாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம், பொரியல் கொஞ்சம், அது கொஞ்சம், இது கொஞ்சமா சாப்பிடுவோம். அப்படி வேண்டாம். நிறைய காய்கறிகள் செஞ்ச கூட்டோ நிறைய காய்கறிகள் செஞ்ச பொரியலோ அந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி செஞ்சு அதுல நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் சாதத்தை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. சாதத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட காய்கறிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது மாதிரி செய்யும் போது என்னன்னா ஆரோக்கியமான உணவு என்னன்னா சமச்சீர் உணவு ஆகும். தினசரி உணவுல பழங்கள் வச்சுக்கலாம், காய்கறிகள் சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம், முழு தானியங்கள் சாப்பிடலாம், பயிர்கள் சாப்பிடலாம், கோதுமை, அப்புறம் நட்ஸு, கம்பு, சாம, தினை, அதே போல மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அதுலயே ஒரு 127 சித்தாந்தம் இருக்கு. அது எல்லாமும் நம்ம சாப்பிடலாம். அது முக்கியமான சாப்பிட்டு சார் 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 இப்ப டாக்டர் கௌதம் வந்திருக்கா சார், யூரின் தெரப்பி. அவரு முடிச்சிருவா சார். பிறகு நம்ம தொடர்ச்சியா பேசலாமா சார்? இல்ல இப்ப நான் முடிக்க சொல்ல முடிச்சிடறேன். திருப்பி இல்ல நீங்க சரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அப்புறம் அவர் பேசுவார். ஓகே. எஸ் சார். ஓகே சார், நன்றி சார். தேங்க்ஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமே, பரவாயில்லையா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். தேங்க்ஸ்.
நம்ம இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஆன்மீக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அகிம்சா பரமோ தர்மகா என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம் என்னன்னா அகிம்சா தர்மம் தான். நம்ம சைவ உணவு எடுத்துக்கொண்ட போகும்போது முதலில் நம்ம உடம்பு உங்களுக்குத்தான் முதல்ல நன்மை கொடுக்குது. என்ன என்றா ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம். அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கு இருக்கும். அவர்கள் அந்த உயிர்கள் எல்லாம் உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தும். நம் வாழ்க்கையை நாம் வாழலாம், அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அப்போ சரி, அடுத்தது உணவு சாப்பிடும் முறை எப்படி இருக்கு? நம்ம எப்படி உணவு சாப்பிடலாம் அப்படின்னா, வாயில நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். உணவை தண்ணி மாதிரி சாப்பிடணும். தண்ணிய சோறு மாதிரி கடிச்சு சாப்பிடணுங்கிறாங்க. அதே மாதிரி வாயை மூடி சாப்பிடணும், வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. வாயை மூடி சாப்பிட்டால் அது உணவு மருந்தாகும். ஏன்னா நம்ம நம்ம எச்சில தான் டயானின் அல்மெனைன்ஸ் அப்படிங்கிற ஒரு திரவம் சுரக்குது. அந்த திரவம் தான் நமக்கு தேவையான சத்துக்களை அது மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸை எல்லாமே சத்தாக மாற்றி அது சுகருக்கு போகாத அளவுக்கு பண்ணி கொடுக்கறது இந்த இதுதான் டயானின் அல்மெனைஸ்ன்னு சொல்லக்கூடிய திரவம் தான். சரி, சாப்பிடும்போது உதட்டை பிரிக்காதீங்க, நல்லா வாய் மூடிட்டு சாப்பிடுங்க. சில பேர் சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடுவாங்க, அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதை விட நம்ம சாப்பிட்றது என்னன்னே நம்ம வாய்க்கு அது மூடிட்டு இருந்தோம்னா பல்லு நல்லா சீக்கிரம் சீக்கிரம் அது அரைச்சி கொடுக்கும். வாயை திறந்துட்டு இருந்தோம்னா அது அரைக்கிறது இல்லை. அதனால நம்ம சாப்பிடணும். அதான் உணவுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட உதட்டை பிரிச்சு சாப்பிடுங்கன்னா வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க கோடியே வேண்டாம்ப்பா, எங்களுக்கு நாங்க வாயை மூடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சைவ உணவை வலியுறுத்துகிறாரு. அன்பின் அடையாளமாக இருக்கிறது. உயிர் உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உயிர் உணவுனா இந்த மாதிரி அனிமல்ஸை வெட்டி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆசை அவா ஆகியவற்றை ஒழித்து இறைவன் திருவடிகளை சரணடைவதற்கு உரிய நெறிமுறையான இது சைவ உணவு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனடியை சேரும்போது நம்ம சைவம் இருக்கக்கூடிய இது நம்ம எந்த உணவை எந்த அனிமல்ஸையும் நம்ம இம்சா பண்ணலன்னா நமக்கு நல்லதாகுது. அடுத்தது என்னன்னா, சைவ உணவை உட்கொள்ளும் போது நமக்கு புற்றுநோய் கூட அபாயம் குறைவு அப்படின்ட்டு லேட்டஸ்ட் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. புதிய ஆய்வு ஒன்றில் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் குறுக்குறையே முறுமுறை கற்கரைன்னுட்டு ஏதோ ரேன்னு வருதும். அந்த எல்லாம் வாங்கி கொடுக்காம கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க. கடலை மிட்டாயில உங்களுக்கு வேணுங்கிற எனர்ஜி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. நீங்க சொல்ல போனா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கூட நோய் வராமல் இருக்கிறதுக்கு கடலை மிட்டாய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க என்ன செஞ்சாங்க, நீங்க கடலை மிட்டாய் யாருக்கு வேணாலும் அனுப்புங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கூட தகவல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல சிறப்பு. அதை விட்டுட்டு அப்புறம் அது இல்லாம நம்ம பழைய சோறுல நம்ம நிறைய இப்போ பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாருமே இப்போ பழைய சோறு கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய சோறுனா இதுக்காக பழைய சோறு வைக்கிறது இல்லை, ஏன்னா அதுல டேட் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, டுடே 27/2/2026 அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் லைன் அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த உணவு நம்ம என்ன செய்யணும்னா, பழைய சோறு அந்த கூழ் குடிக்கணுங்கிறதுக்காகவே ராத்திரில சுட வச்ச சோறு இருக்கும். அந்த எல்லாம் ஆறின பிறகு தண்ணி ஊற்றி வச்சு அது காலையில மோர் ஊற்றி அது மாதிரி செய்யறதுல ரொம்ப சிறப்பு. அதுல நிறைய சக்திகள் இருக்குன்றாங்க. அதையும் செய்யலாம். அப்புறம் என்ன செய்யலாம், சில நீங்களே உங்களுக்கே தெரியும், அரச மரம் ஆலமரம்லாம் நமக்கு தியானத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மைகள் தியானத்துக்கு உண்டான தன்மைகள் அங்க காத்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவத்கீதையில கூட என்ன சொல்றாங்கன்னா,
ஸ்ரீ கிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், நான் மரங்களாகத்தான் இருப்பேன், என் ரோமங்கள் எல்லாம் மரங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அப்போ நம்ம என்னன்னா நம்ம நிறைய வந்து விவசாயத்தை நம்ம பயன்படுத்தணும்னா, சரியா உணவு வகைகளை நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தணும்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைய விவசாயத்துல சிறுதானியம் விளைச்சலை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி, சிறுதானிய உணவுகள் நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்தோம்னா நம்ம வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னும் இது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ரெண்டாவதுல என்னன்னா, நம்ம என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா என்னென்ன வியாதிகள் குணமாகுறத நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றோம்னா, நோய் தீர்க்கும் பச்சை காய்கறிகள் என்னன்னா, உலகத்திலேயே நிறைய பேர் அசைவத்தை சாப்பிடதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடலை சக்தி வந்து குழந்தைகள் வளர்க்கும் இல்லைங்களா? உடல் சக்தி வந்து குழந்தைகள் வளர்க்கும், நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நார் சத்துக்கள் தான் ரொம்ப நல்லது. நார் சத்துக்கள் தான் நோயை வந்து தீர்க்கும். கொத்தவரங்காயில இல்லாத நார் சத்து கிடையாது. அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வேற எதுலையுமே கிடையாது. இதனால என்ன வேணும்னா, எல்லாமே சாதிக்க முடியாது ஒன்றும் இல்லை. தினசரி ஒரே ஒரு கொத்தவரங்காய், ஒரே ஒரு கோவக்காய் டெய்லி சாப்பிட்டு வந்தா அந்த குழந்தைங்க எதிர்காலத்துல எந்தவித நோயும் அண்டாமல் அவர்கள் தன் குழந்தைகளை தன் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்தது என்னன்னா, பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாத்தூளை விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். சரி, இப்போ மிக மிக முக்கியமான 12 வகையான காய்கறிகள் சொல்றாங்க. முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க, இல்லையா அதை டேப் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பயன்படுத்தணும்னு கூட நம்ம என்னால பார்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து நாளமுள்ள சுரப்பி மண்டலத்துக்கு ஆகுது. நமக்கு உடம்புல 12 முக்கியமான இது இருக்குது, மண்டலம் இருக்குது. அந்த 12 மண்டலத்துக்கு நம்ம 12 வித காய்கறிகள் உபயோகப்படுத்தினா அந்த மண்டலம் சுத்தமாச்சுன்னா அந்த வகையான நோய்கள் வராமல். ஃபர்ஸ்ட்னா வெண்டைக்காய் நாளமுள்ள சுரப்பி, அது மண்டலத்தை சரி பண்ணும். அடுத்தது வந்து வாழைக்காய், அது ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும், ரத்த ஓட்ட மண்டலத்தை சரி பண்ணும். 3 சுரைக்காய், ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும். 4 கத்திரிக்காய், அப்போது என்ன சிறுநீரக மண்டலத்தை சுத்தம் பண்றது வந்து கத்திரிக்காய். 5 கொத்தவரங்காய், அது வந்து நரம்பு மண்டலத்தை சுத்தம் பண்ணும். 6 புடலங்காய் என்ன செய்யணும், வாயு மண்டலத்தை சுத்தம் பண்ணும். 7 வந்து அரசாணிக்காய்ன்னு சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காய், அது என்ன செய்யணும்னா தசை மண்டலத்தை சரி பண்ணும். 8 கோவக்காய்னா தோல் மேல ஏற்பட்டுக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அது இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. 9 முருங்கை விதை வந்து சுவாச மண்டலத்தை சரி பண்ணும். 10 பீர்க்கங்காய், அது வந்து நிணநீர் நோய் மண்டலத்தை சரி பண்ணும். 11 தேங்காய், எலும்பு மண்டலத்துக்கு முக்கியமாக இருக்கிறது. 12 என்னன்னா, எலுமிச்சப்பழ தோலோட நம்ம யூஸ் பண்ண நாளமில்லா சுரப்பிகளுக்கு மிக மிக அருமையான வைத்தியம் சொல்றாங்க. எப்படியும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஒரு மண்டலம் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் இது வந்து நிறைய அதை வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்களையும் நம்ம உபயோகப்படுத்தும் போது உணவில் நம்ம மிக சிறப்பாக இருக்கும். நோய்களை நீக்கலாம், நார்சத்து உணவுகளை உண்ணலாம். அதனால உடல் சுத்தமாகும், நோய்கள் வருவது நிற்கும். கொத்தவரங்காய் அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால நீங்க டெய்லி சாப்பிடுறது நல்லது. இதை வந்து நம்ம காய வச்சு இடிச்சு வச்சு பொடியா வச்சுக்கிட்டோம்னா தோசையில இதுல போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை மாவுல போட்டு சாப்பிடலாம். குழந்தைகள் வந்து புரோட்டீனையும் பரோட்டாவையும் நூடுல்ஸும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அடம் பிடிப்பாங்க. ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து காய்கறிகள் அது கூட பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து அது கூட சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி நூடுல்ஸ்ல சேர்த்துலாம், அதே மாதிரி இதுவும் சேர்த்தலாம். பரோட்டா சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த குருமால வச்சு கொடுத்துருங்க. அப்போ நார் சத்தும் சேரும், அவங்க சாப்பிடும்போது அந்த இதுவும் சேர்றதுனால சரியாகும். ஆகையால பழங்கள்னு சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்ல நார் சத்து உணவுங்க சாப்பிட்டு இந்த எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும். இதுல வந்து இது எல்லாமே இருந்தது தான். நம்ம பிரிட்டிஷ்காரங்க வரும்போது இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்களா, இவங்களை நம்ம வெல்ல முடியாதுன்னு சொல்லி
முதல்ல உணவுல கையை வச்சா அதனால எல்லாமே ஆயிடுச்சுங்க. ஆகையால எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் டாக்டர் ரங்கநாதன் அவர்களுக்கும் மற்றும் பயணித்து வரும் ஆத்மன் பிராணிகளுக்கும் என்னுடைய பழனிப்பன் சார் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மற்றும் ஒரு இன்னொரு தலைப்பில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர், சினி மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் அவர்களே. நன்றி. மிகச்சிறந்த முறையில் அந்த வெஜிடேரியன் ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி சொன்னீங்க. சைவ உணவு பழக்கங்கள் முறைகளை பற்றி பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக யூரின் தெராப்பி, சிறுநீர் சிகிச்சை பற்றி நம்மிடம் மாஸ்டர் திரு டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள் திருச்சியிலிருந்து. அவர்களை பற்றிய குறிப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாரி சார், ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுது சார். சாரி சார். நான் இப்பொழுது அவர்களை டாக்டர் கௌதம் சார் அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங். ஓவர் டு யூ சார். சார் குட் ஈவினிங் சார். ஆடிபிளா இருக்குங்களா? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். சார் ஷூர் சார். ஸோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை திருச்சியில இருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் தெரப்பி. ஸோ நம்ம உடம்புல வந்து வெளியேற 4 கழிவுகள்ல ஒரு கழிவா வந்து நம்ம நினைக்கிறது வந்து யூரின். ஆனா யூரின் வந்து ஒரு கழிவே கிடையாது அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மிஸ்டர் குப்தா சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம எடுத்துக்கிற உணவெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம உடம்புக்கு பயன்படுதா இருக்கு, எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த காய்கறி எந்தெந்த பழங்கள் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல வந்து சத்தா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தேவையில்லாதது வந்து கழிவா வெளியேறும். அப்ப தேவையில்லாதது கழிவா வெளியேறும் போது மோஷன் வழியா வெளியேறுது, யூரின் வழியா வெளியேறுது, ஸ்கின்ல வந்து வேர்வை மூலியமா வெளியேறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு காத்து வழியா கார்பன் டை ஆக்சைடை வெளியேறுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு இது யூரின் வழியா வெளியேறுது. ஸோ இந்த யூரின் வழியா வெளியேறதை ஏன் நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 78% வந்து நீர்னால ஆக்கப்பட்ட உடம்பு நம்ம உடம்பு. அப்படி நீர்னால ஆக்கப்பட்ட உடம்பு வந்து நம்ம அதிகமா வந்து யூரின் மூலியமா யூரினும் இந்த குடிக்கிற நீரும் ரெண்டுமே சமமானதுதான். எப்ப வந்து இந்த யூரின் வந்து ஃபில்ட்ரேஷன்ல வெளியே வரும்போது அதுல வந்து சில பயோகெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த பயோகெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது சோடியம், குளோரைட், பைகார்பனேட், பொட்டாசியம், ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நிறைய நம்மளோட யூரின்ல இருக்கும். இந்த யூரின்ல இருக்கக்கூடிய மினரல்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ எப்போ அதோட நிலையை வந்து மீறுதோ இல்லை அந்த நிலையில இருந்து கம்மியாவும் இருக்கும், அப்போ அதை வந்து நம்ம வந்து அசிடிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்க யூரின் டெஸ்ட் நிறைய பேர் பார்க்கும்போது உங்களோட யூரின் வந்து அசிடிக்னு இருக்கும். பஸ்ஸல் 2 to 3 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட யூரின் டெஸ்ட்ல நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை சரியா எடுக்கும்போது அந்த நம்ம நீர்னால் ஆக்கப்பட்ட நம்ம உடம்பு வந்து இதே நீரை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பும் போது அதுலயுமே இதே மினரல்ஸ் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஆனா மோஷன் வழியா போகும்போதோ ஸ்கின் வழியா வெளியே போகும்போதோ இந்த மினரல்ஸும் பயோகெமிக்கல் காம்பனன்ஸும் அதுல ப்ரெசன்ட் ஆகியிருக்காது. அதுதான் மிக முக்கியமான காரணம். அப்ப அந்த யூரின்ல இருக்க பயோகெமிக்கல் காம்பனன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே திரும்பவும் நம்ம இன்டேக்ல எடுக்கும்போது ஒன்ஸ் அகைன் அது வந்து டைஜஷனுக்கு போகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இயற்கை மருத்துவத்துல இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல குறிப்பு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவை குடி, நீரை உண். அப்ப இந்த உணவை குடி அப்படிங்கும்போது நம்ம வாயிலேயே மசிச்சு நம்ம வாயில இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ்ல வந்து மசிச்சு மாவாவும் நீராவும் தான் நம்ம உடலுக்கு அனுப்புவோம். நீரை உண் அப்படிங்கும்போது நம்ம அந்த நீர் லைக் தண்ணி, ஜூஸ் இது எல்லாமே நீர் சம்பந்தமானது. அப்ப அந்த நீரா இருக்கக்கூடியத ஒரு கொதிக்கிற டீ குடிக்கிற மாதிரி சிப்பனி ஸ்லோவா குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது நம்ம உதட்டுல இருக்கக்கூடிய வாயில இருக்கக்கூடிய எச்சில் மூலியமா அது மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யூரினை நம்ம இன்டேக்ல எடுக்கும்போது ஒன்ஸ் அகைன் சலைவரி அமிலேஸ்ல அப்சார்வ் ஆகி தொண்டை வழியா வயிற்றுக்கு போய் வயிற்றுல இருக்கக்கூடிய HCl செக்ரேஷன்ல அப்சார்வ் ஆகி வயிற்றுல ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் நடந்து, ரெண்டாவது சிறுகுடல ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் நடந்துதான் அது லிவருக்கு போய் மெட்டபாலிசம் ஆகி ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கப்படும். அப்ப அதுலயுமே திரும்பவும் ஒரு வேஸ்ட் இருந்தாலும் அந்த வேஸ்ட்டை வந்து அது மோஷன் மூலியமாவோ ஸ்வெட்டிங் மூலியமாவோ எலிமினேட் பண்ணிடும். இதுதான் நம்மளோட உடல் அமைப்பு.
இப்ப இந்த யூரின் வந்து எப்ப கெட்டதா மாறும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல அதிகமா வறுத்து எடுக்கக்கூடிய உணவுகளோ, இல்ல அசைவ உணவுகளோ, இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு ஏன்னா காய்கறி அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், சவப்பெட்டின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, உயிருள்ள எதையுமே அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து வைக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு ஒரு பொருள் ஒரு உயிர் இருக்க ஒரு விஷயத்த எடுத்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வைங்களேன். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு திரும்ப அத ரீயூஸ் பண்ணும்போது, அதுல திரும்ப அதே மாரியே உயிர் இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து எடுத்து சாப்பிடுறதுலயோ, நம்ம உணவு சார்ந்த விஷயங்கள பயன்படுத்துறது நல்லது. இப்ப வந்து நம்ம வீட்ல வந்து ஏதோ ஒரு சின்ன கோழி குஞ்சு இருக்குன்னா, அந்த கோழி குஞ்சு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னா, அது உயிர் இருக்குமா? அது இறந்துரும். இப்போ டெட் பாடி எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு சவப்பெட்டியில வைக்கிறாங்க. அது என்ன ஆகும்? அது வந்து அதே பக்குவமான நிலையில ஒரு பாக்டீரியாவோ, வைரஸோ வராம பாதுகாத்துக்கும். இவ்வளவுதானே தவிர, அது உள்ளுக்குள்ளார அந்த ஆத்மான்ற ஒரு சக்தி இருக்காது. இதே பழம், காய்கறிகள நம்ம வாங்கி பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரியான விஷயங்கள்லாம் அதுலயுமே நடக்கும். அதுல நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாங்குறதுன்றத மரத்துல இருந்து எடுக்கும்போது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி வந்து அந்த பழம், காய்கறியில இருக்கும். அத நம்ம அப்படியே எடுக்கும்போது, அந்த பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ன்ற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு டைரக்ட்டா கிடைக்கும். ஆனா அதுவே ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கும்போது அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவ அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கக்கூடாது. மண்பானையில வச்சு ஒரு ஈர துணியால சுத்தி எடுக்கும்போது கூட, அது அது வந்து அந்த கழிவா வந்து மாறாது அந்த உணவு. ஏன்னா, அந்த தண்ணி ஊத்தி ஊத்தி தான் அந்த செடிய நம்ம வந்து பூமியில இருந்து வளர்க்குறோம். அப்ப அந்த தண்ணியால் சுத்தி வைக்கும்போது அந்த உணவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த உணவ நம்ம எடுக்கும்போது, அந்த உணவுனால எந்த ஒரு கெடுதலுமே வராது. அந்த உணவை எடுத்து வரக்கூடிய யூரின நம்ம டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல 4 டூ 6 மணிக்குள்ளார ஒரு மிடில் ஸ்ட்ரீம் யூரின நம்ம எடுத்து குடிக்கும்போது, நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பு வராம ஒரு பிரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யோகா புக்ல வந்து அ டாக்டர் சிவானந்த சரஸ்வதி அவர் சொல்லியிருப்பாரு. ஆசன பிராணாயாம முத்ரா பந்தான்ற புக்லயும், ஹத யோகா அப்படின்ற புக்லயும் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல ரிஷிஷும், முனிவர்ஸும் ரொம்ப நீண்ட நேரம் வந்து மெடிடேஷன்ல வந்து இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க நீண்ட நேரம் அந்த மெடிடேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி, தண்ணிக்கு அடுத்தது வந்து யூரின் தான். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நேரத்துல வந்து அந்த காட்டுல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகபட்சம் போனா பழங்கள் கிடைக்கும் மரத்துல இருந்து. இல்ல அப்படின்னா தண்ணி குடிப்பாங்க. இயற்கையா வருது. அவங்க எந்த ஒரு வி ஒரு உயிரினத்தையும் அழிச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப, அவங்க வந்து அதிகமா அந்த தண்ணிய குடிப்பாங்க. தண்ணி இல்ல அப்படின்னா, அவங்க சிறுநீரை எடுத்து தான் அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்ந்தாங்கன்ற ஒரு ரெக்கார்டே நம்மகிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா, யூரின் இன்டேக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பசிய வந்து கண்ட்ரோல் பண்ணும். பசி வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் யூரின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் வந்து யூரின்ல ஏற்கனவே ஒரு தடவ காமிச்சிருக்கேன். இன்னொரு கிளாஸ்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன். யூரின்ல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டே இருக்கு. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டாக்டர் ஹென்ரின்றவங்க வந்து இத வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, யூரின்ல இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸுமே திரும்பவும் நம்ம மவுத் வழியா எடுக்கும்போது, திரும்ப ஒன் ஃபேஸ் ஆஃப் டைஜெஷன் போறனால, நம்மளுக்கு திரும்ப பசி எடுக்காது அப்படின்றாங்க. அதனால தான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு மெயினா நம்ம வந்து யூரின் தெரப்பி வந்து குடுப்போம். ஏன் அப்படின்னா வந்து, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பசியே எடுக்காது. எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப எதுவுமே பசிக்காம எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த யூரினையும் அவங்களுக்கு அதிகமா நீர் ஆகாரம் தான் குடுக்க சொல்லுவாங்க. அப்ப அந்த தண்ணியையும், யூரினையும் நம்ம ரிப்பீட்டடா குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கெட்ட செல் எல்லாத்தையுமே இந்த யூரின் போய் ஒன்ஸ் அகைன் அதோட இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடன்ட் கெப்பாசிட்டி மூலியமா அடிச்சு, அதாவது சண்டை போட்டு அதை எலிமினேட் பண்ணும். அப்ப அத சண்டை போட்டு எலிமினேட் பண்ணும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள வந்து பாதுகாத்துக்கும் அப்படின்றது வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு உண்மை. அப்ப நம்மளுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலுமே, நம்ம யூரின எடுத்துக்கிறது மூலியமா எந்த தப்புமே இல்ல. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டிலாம் நம்ம கை, கால்ல அடிபட்டு இருந்துச்சுன்னா, யூரின புடிச்சு ஊத்து அப்படின்பாங்க. நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நானே செல்ஃபா கேள்விப்பட்டிருக்கேன். 2வது நம்ம யூரின எடுக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், மொத நாள் மதியானம் நைட்ல இருந்து நான் வந்து நாளைக்கு காலையில யூரின் எடுக்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு மதியானமும், இன்னைக்கு நைட்டும் நான் அசைவ உணவு எடுக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடிய ஃபுட் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிறது, காய்கறி ஜூஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம். அப்ப இப்பேற்பட்ட யூரின நீங்க எடுக்கும்போது, உடம்புல வந்து திரும்ப பாதிப்பு வரும்னு நீங்க பயந்தீங்க அப்படின்னா, உங்களோட தகவலுக்கு சொல்றேன். நம்ம வந்து ஸ்கின் டிசீஸ்க்காக இப்போ ஸ்கின் டிசீஸுக்குன்னு சில பேர் மாத்திரை போடுவீங்கல்ல,
அந்த ஸ்கின் டிசீஸுக்காக போடக்கூடிய மாத்திரையிலையும் நம்ம ஃபேஷியல் கிரீம்ல போடக்கூடிய ஃபேஸ் கிரீம்ஸ்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸையும் நீங்க எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் யூரின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூரின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே, அதாவது அரௌண்ட் 30 to 40% ஆஃப் யூரின்ல பிரசன்ட் ஆயிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஷியல் கிரீம்லையும் ஸ்கின் கேர்லையும் இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல யூரின் இன்டேக்ல எடுத்து எடுத்து தண்ணி குடிச்ச முனிவர்கள் வந்து யங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் ஸ்கின் வந்து அவ்வளோ டோனாவும் இருந்தாங்க. ஸோ நீங்க வந்து செல்ஃபாவே எல்லாமே வந்து நான் யூரின் தெரப்பி பயன்படுத்தினா வெளியே எல்லாமே சங்கடம் இருப்பாங்கன்னு நினைப்போமே தவிர இன்டர்னலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. அப்போ செல்ஃபா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து யூரினை வந்து உங்களோட இன்டேக்ல யாருக்கு தெரியாம டெய்லி மார்னிங் எடுங்க. முடிஞ்சா மிடில் யூரினை வந்து கையிலையும் வயிற்றுல இல்லை ஃபேஸ்ல கூட நீங்க அப்ளை பண்ணுங்க. வித்தின் 7 டேஸ்ல எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்களே வந்து சொல்வீங்க. ஸோ அந்த அளவு யூரின் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயம். ஈவன் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சருக்கு நீங்க போற ஸ்டீராய்டு மெடிசன் இருக்குல்ல, அந்த ஸ்டீராய்டுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல கூட யூரினோட ஒரு பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ஹரிஸ்டோன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் தான் இந்த யூரின்ல எல்லா காம்பனன்ட்ஸையுமே வந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான். ரெண்டாவது, யூரின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வச்சு பியூர் யூரினா அந்த பாடியில இருக்கக்கூடிய பிஹெச்சை செக் பண்ணி அதே பிஹெச்ல யூரினை கொண்டு வந்து ஐவியா, அதாவது நரம்பு இன்ஜெக்ஷனாகவும், இப்போ நம்ம எப்படி குளுக்கோஸ் போறோம் நரம்புல, அந்த மாதிரி குளுக்கோஸ் போட்டு கூட நிறைய பேஷண்ட்டை குணப்படுத்தியிருக்காங்கன்றத வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு யூரின்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் சிம்பிளா சொல்றேன், யூரினை வந்து நம்ம கெடுதல நினைக்கிறதோட நீங்க யூரினை செல்ஃபா யாருக்கும் தெரியாம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸை பொறுத்து நீங்களே தைரியமா சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதாவது வலி இல்லாத ஒரு வீடை பார்க்க முடியும்பாங்க. இப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதாவது மருந்து இல்லா மருத்துவமான இந்த இயற்கை மருத்துவத்துல ஈஸியா உங்களுக்கு உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த யூரின் தெரப்பியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்பேற்பட்ட விஷயத்த இதுக்கு முன்னாடி குப்தா சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன அந்த உணவு பழக்க வழக்க முறைகளை ஃபாலோ பண்ணி இன்டேக்ல உங்களோட யூரினை எடுத்து வியாதி வந்தவங்க வியாதி வந்ததுல இருந்து ரெக்கவரி ஆகுறது மட்டும் இல்லாம இனிமேட்டு வந்து வியாதி வராம பாத்துக்கிறதுக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்றதை உங்களோட தாழ்மையா கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நன்றி. நன்றி மாஸ்டர் திரு டாக்டர் ஆர் கௌதம் அவர்களே. நன்றி. யூரின் தெரப்பியை பற்றி மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது ஒரு 35-40 நிமிடங்கள் தியான பயிற்சிக்கு செல்வோம். சார் தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். சார் நன்றி டாக்டர் கௌதம் சார். நான் இப்பொழுது தியான பயிற்சிக்கு செல்றேன் சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அவானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடியை கழட்டி வைத்துவிடவும். இப்போது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேர்ல சோஃபாவில கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இது போல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் ஒரு 35 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம்
எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் ஜீரோ தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது 25 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த இசையுடன் கூடிய தியானத்திற்கு நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ் கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மலர்ந்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி அனைவருக்கும். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் அந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தயவு செய்து கமெண்ட் செய்யவும், சிறு கமெண்ட் கொடுக்கவும். அடுத்ததாக நாளை காலை 4 மணிக்கு பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன் தொடரும். 1 மணி நேரத்துக்கு 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அதில் பிராமரி பிராணாயாமமும் நடைபெறுகிறது. மேலும் நாளை மாலை 28/2/2026 இந்த ஒரு மாதத்தின் நிறைவு விழா, க்ளோசிங் செரிமனி, அதுவும் க்ளோசிங் ஆஃப் தி மந்த்லி ப்ரோக்ராம் என்ற ஒரு நிகழ்ச்சியும். மேலும் நம்மிடம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். மிக சிறப்பாக இருக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் வெஜிடேரியன் ஃபுட் ஹேபிட்ஸ், சைவ உணவு பழக்கங்கள் முறைகள் என்ற தலைப்பில் கிருஷ்ணகிரியிலிருந்து சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்களும் யூரின் தெராப்பி, சிறுநீர் சிகிச்சை முறைகள் பற்றி நமது டாக்டர் கௌதம் அவர்கள் திருச்சியிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்கள் இருவருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 4 உரையாற்றினார்கள். மிக்க நன்றி சார் இருவருக்கும். மேலும் எனது நன்றிகளை அசனல் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி ஐயா அவருக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவருக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும், நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை காலை பிரம்மமுத்தா சங்கல்ப நிகழ்ச்சியில் சந்திப்போம். நாளை மாலை 9 மணிக்கு எப்பொழுதும் போல் நிகழ்ச்சிகள் தொடரும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, ஆன்மீகம் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும் மாஸ்டர்ஸ்.